மிக முக்கியமான அப்டேட் பார்ப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கைன்ஸ் வந்து குட்டியாகும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டிஎன் பிடிச்சி கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் காலேஜஸ் கட் ஆஃப் எல்லாம் வந்து போட்டே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணிச்சோம். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது. எல்லா அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அதர் ஆல் அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்காங்க. நோட்ஸு பிடிஎஃப் ஜனவரி 3ஆம் தேதி காலேஜ் ஜாயின் பண்ணது நம்ம வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்லைடிங்கான அப்டேட் வந்து எப்போ தான் சார் வரும், ஃபஸ்ட் ஸ்லைடிங் ரிசல்ட் எப்போ வரும், அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கால்ஃபார் வந்து எப்போ தான் சார் வரும் அப்படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கீங்க. ஏன்னா வந்து ஸ்லைடிங்கே நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நம்ம தான் வந்து இம்பார்ட்டன்ஸாக சொன்னோம். ஸ்லைடிங் கொடுத்தீங்க அப்படின்னா இதோட பெட்டரான காலேஜ் வந்து கிடைக்கும், ஸ்லைடிங் கிடைச்சா இதோட பெட்டரான காலேஜ் கிடைக்கும், கிடைக்காட்டி இதே காலேஜ் வந்து கிடைக்கும். அதனால் ஒரு இம்பார்ட்டன்ஸ் சொன்னதுனால ஒரு 84% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்லைடிங் வந்து கொடுத்துருக்காங்க. சரி சார், இதுக்கான ரிசல்ட் எப்போ வரும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 17ஆம் தேதியிலேருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கேட்டோன்னமாகவே இருந்தீங்க. 17ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது, ஆனால் கேட்டோன்னமாகவே இருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவரால் நம்ம யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து கேட்டப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் புதன்கிழமை இன்னைக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து லாஸ்ட் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா வேறு காலேஜில் போனஃபைட் சர்டிஃபிகேட்டு, டிசி, 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் எல்லாமே வந்து அங்கே சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு திருப்பி இந்த டிஎன்ஏ யூனிவர்சிட்டி கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவராலாக வந்து திருப்பி வந்து டிஎன்ஏ யூனிவர்சிட்டியில் சீட் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணுவாங்க. அதனால் இன்றைக்கி வரைக்கும் டைம் வந்து யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து கொடுத்துருவாங்க. யூனிவர்சிட்டியில் நம்ம கேட்காம கூட சொன்னாங்க. அதனால வந்து என்ன அப்படிங்கன்னா மேக்ஸிமம் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து ஈவினிங் மேலே கண்டிப்பாக வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு யூனிவர்சிட்டி தரப்புல வந்து சொல்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் இந்த ப்ராசஸே வந்து நடந்துச்சு சார். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் வந்து இந்த ஸ்டடிட்லாம் வந்து கொடுக்க வந்தாங்க அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் ஸ்டாஃப்ஸ்லேருந்து எல்லாமே வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவராலாக வந்து நாளைக்கு ஸ்லைடிங் வந்து வருமா சார் அப்படின்னு கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்லைடிங் ரிசல்ட் வந்து ஓவராலாக வந்து எவ்வளோ சீட் ஃபுல்ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா வந்து ஏற்கனவே 1100 வேக்கன்சி வந்து இருக்குது. இன்னும் வந்து எக்ஸ்ட்ராவாக வருமா வராதா அப்படிங்கிறத இன்றைக்கி வரைக்கும் கண்டிப்பாக பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் கண்டிப்பாக வந்து தெரியும். நிறைய சீட் வந்து ஃபில் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். கண்டிப்பாக நமக்கு யூனிவர்சிட்டி கேட்ட வரைக்கும் 1200 சீட் கிட்ட வேக்கண்டாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. கண்டிப்பாக செகண்ட் ரவுண்ட் கால்ஃபார்மே கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கவுன்சிலிங் ஃபீஸ் கெட்டினவங்களும் நிறைய பேர் வந்து இருக்கீங்க. சீட் கிடைக்காம இருக்கீங்க. அது ஸ்லைடிங்கில் கண்டிப்பாக சேஞ்சஸ் வந்து இருக்கும். அது எந்த மார்க்கெட்டுமே இல்லை. பார்க்கலாம், இனி அப்டேட் கிடைச்சாலும் நம்ம சேனலில் கண்டிப்பாக சொல்லுவோம். வரக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. டிஸ்கிரிப்ஷனில்